ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல் செய்முறை. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து எடுத்து வச்சுட்டு தாளிப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தாளிப்பு தேவையான அளவு எண்ணெய், கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுட்டு கரம் மசாலா, பட்டை, இலை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மசாலா போட்டு கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நல்ல பழுத்த தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சிக்கன் சேர்த்த பிறகு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் கூட வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் போட போகிறோம், அதனால் இதே போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். பிரியாணியோட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.